ஹலோ யூஆர்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னென்னா, நம்ம ரீசெண்டாக GoPro வாங்கியிருந்தோம்ல, அதுக்கான ஒரு மைக் அடாப்டர் வாங்கினோம். அது கொஞ்சம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், ஆன்லைனில் கிடைக்கல. எல்லாமே கொஞ்ச நாள் ஆகும், அதாவது ஒரு வாரம் ஆகிற மாதிரி இருக்குது எல்லாம் டெலிவரி ஆக. ஏன்னா வேறு இடத்துலேருந்து வரணும், ஷிப்பிங் ஆகி வர்றதுக்கு லேட் ஆகும், அந்த மாதிரி காட்டுது. நானும் அப்படியே நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்போ, நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கிறப்போ அப்படியே ஒரு வீடியோ ஒன்று வந்தது. அதில் அப்புறம் இங்கே சென்னையிலே ஒரு இடத்துல கிடைக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கீழே அவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருந்தது, கால் பண்ணி கேட்டேன். இருக்குது, ஸ்டாக் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். GoPro வாங்கினதே நம்ம பெரிய விஷயம். பட் கூட நம்ம வீடியோ எடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகணும். ஏனையை வாங்கிட்டு சாப்பாடு போட முடியலன்னா எப்படி, போட்டு தானே ஆகணும். அதனால தான். பட் ஆனால் காசு கொஞ்சம் நிறைய செலவாகுது. என்ன பண்ணுறது, பண்ணுவோம். அதெல்லாம் வர வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குங்க, பயங்கரமான வெயில். நான் கொஞ்சம் முன்னாடிலேருந்தே வீடியோ vlog ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், ஏன்னா வெயிலால் ஸ்டார்ட் பண்ணல. அதனால் ரொம்ப நேரம் ஹெல்மெட்குள்ளே பேசிகிட்டே வேறு வர முடியல. அதான் இல்லை, வேறு சிக்னல் வேறு போட்டுறாங்களா, கடுப்பாயிருது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசாக நிறைய பிரதர்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சில பேர் அதில் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வீடியோஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அவங்களும் நல்லா கண்டென்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பட் மெசேஜ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். என் கூட பேசணும், மற்ற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதை விட பெரிய வேலை எதுவும் இல்லை உங்களுக்கு ரிப்ளை பண்ணது தவிர்த்து. அண்ட் அதே போல் ஒரு மெமரி கார்டும் ஒன்று வாங்கினோம். அதே போல் எக்ஸ்ட்ரீமே ஏதோ சொன்னாங்க, அது வேறு ஒன்று வாங்கினோம். செலவு மேலே செலவாகிட்டே இருக்குது. GoPro வாங்கினதே ஒரு செலவு. அதுக்கப்புறம் அது கேஸ் ஒன்று வாங்கினேன், அது ஒரு செலவு. அது இல்லாமல் இப்போது அந்த மைக் அடாப்டர் ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் வேறு என்ன ஒன்று சொல்லணும்னு நினச்சேனே, ஐயோ. அப்புறம் என்ன மறந்துட்டேங்க. ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். மைக் அடாப்டரு, அதுக்கப்புறம் மெமரி கார்டுங்க. ஏன்னா அந்த மெமரி கார்டு போட்டால் தான் கொஞ்சம் லேக் இல்லாமல் நல்லா இருக்குமா வீடியோ அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஏனையை வாங்கிட்டு தீனி போட முடியலன்னா எப்படி. ஏனையை வாங்கிட்டோம், அதுக்குண்டான தீனி போட்டால் தானே நம்மளுக்கு நல்ல ஒரு வீடியோ கொடுக்கும். என்னென்ன சொல்கிறது, கரெக்டு தானே. செம்மையான வெயிலுங்க. வண்டி கொஞ்ச நேரம் நிறுத்தியிருந்தோம் ஒரு இடத்துல சாப்பிட்லான்னு சொல்லிட்டு.
பயங்கரமான வெயிலுங்க. நிறைய பேர் ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்கிறீங்க வீடியோ கமெண்ட்ஸில். ரொம்பவே நன்றி. தொடர்ந்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே கூடவே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன, தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நானும் ஒரு வாரத்தில் 2 வீடியோ போடலான்னு ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குதுங்க. எதனா ஒரு கமிட்மெண்ட் வந்து மாட்டிக்குது, அதாங்க கடுப்பாயிருது. இல்லைனா வீடியோ போட்டுருவேன். இல்லைனா ஒரு ஐடியா ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். சும்மா இருக்கிற டைமில் 2 வீடியோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் வேறு ஏதாச்சும் ஒரு நாள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியும் பண்ண முடியல. ஏன்னா எங்கேயாச்சும் கொஞ்சம் லாங் போயிட்டோன்னா வச்சுங்களேன், திருப்பி வந்து இன்னொரு வீடியோ எடுக்க முடியல. அதுதான் பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கிட்ட வந்துட்டோம். கோயம்பேடு அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி அம்ஜிக்கரையில் இருக்குது அந்த ஷாப் வந்து. போயிட்டு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அவர் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாரு, பார்ப்போம். அது இல்லாமல் GoPro வர செக் பண்ணணும். GoPro இன்னும் செக் பண்ணலை. ஏன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் செக் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் சென்னையில் வண்டி ஓட்டுறதே பெரிய ஒரு டாஸ்க்கு தாங்க. வரப்போலாம் கொஞ்ச நேரம் வீடியோ ஆனால் அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணல. இந்த பக்கம் ஒரு வண்டி போகுது, இந்த பக்கம் ஒரு வண்டி போகுது. சென்ட்ரலாக 2 சைடுமே வழி விட மாட்டாங்க. 2 பக்கமும் வழி விடல, எப்படி போகிறது? சென்ட்ரலில் போனால் கரெக்டாக அனுப்பிச்சிட்றாங்க 2 பேரும். கொஞ்ச நேரத்தில் கட்டுப்பாயிடுச்சிங்க. வரப்போலாம் எல்லா லைன்லேயும் வண்டி இருக்குங்க. அப்போ எந்த பக்கம் தான் பைக் போகிறதுனே தெரில. ஏதாச்சும் 2 சைடு வண்டி போச்சுன்னா பரவாயில்ல, எல்லா சைட்லையுமே பெரிய வண்டிங்க நிற்கிது. மல்லெல்லாம் விட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இல்லைன்னா வெயிலில் பொறுமையாலாம் வந்துட்டு இருந்தால் வரவே முடியாதுங்க, ரொம்ப நேரம் ஆகிடும். அப்புறம் நம்ம GoPro கொஞ்சம் செட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எப்படி நல்லா எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் சினிமாட்டிக் ஷாட்லாம் போட்டு இப்படி வீடியோ தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிராஃபிக்கு ஆனால் சென்னையில் எதனா ஒரு டிராஃபிக்கில் மாட்டினா எல்லா டிராஃபிக்கில் மாட்டுவாங்க. அதுதான் ஒரு லாஜிக். சென்னையில் இருக்கவங்களுக்கு எப்படியோ தெரில, பட் ஆனால் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஒரு டிராஃபிக்கில் மாட்டேன்னா இன்னொரு டிராஃபிக்கில் போய் நின்றுவோம் கரெக்டாக. நம்ம கேண்டி சீட்டு வேறு ரொம்ப சூடாக இருக்குது, வேறு பயங்கர சூடாக இருக்குது. வெயிலில் வேறு நிறுத்தி வச்சுருந்தேன்னா கொஞ்சம் பின்னாடி வேறு பயங்கர சூடாக இருக்குது. பரவாயில்ல. பிஎம்டபிள்யூங்க வண்டி, என்ன மாடல்னு தெரில, பார்க்கல. பட் வண்டி செமையாக இருக்குது. நாங்கள் இந்த டிராஃபிக்கில் இல்லைன்னா கரெக்டாக நம்ம இந்த டிராஃபிக்கில் நிட்ட பாருங்க. கரெக்டாக ஒரு டிராஃபிக்கில் மாட்டினா இன்னொரு டிராஃபிக்கில் போய் நின்றோம். வண்டி ஆஃப் பண்ணிவிட்டேன். ஷாப் இங்கே தான் இருக்குது, ஆனால் இங்கே வந்து ஸ்டாக் இல்லையா. அவங்களோட இன்னொரு ஷாப் வந்து ஸ்பென்சர் பிளாஸாவில் இருக்கான். அதனால் இப்போது ஸ்பென்சருக்கு போயிட்டுருக்கேன். இங்கேயே இருந்தால் வேலை முடிஞ்சிட்டு இருக்கோம் ஒரேடியாக. பட் நம்ம ஸ்பென்சர் போகணும். பரவாயில்ல, போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு நானும் ஸ்பென்சர் போய், காலேஜ் படிக்கிறப்போ போனது. போகலாம்.
போய்ட்டு அங்கேயும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இதுதாங்க ஷாப்பு. ஆக்சுவலி இந்த அடாப்டர் வாங்க தான் வந்தோம், வாங்கிட்டோம் ஃபைனலாக. ஏன்னா ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஷாப் பார்த்தோம், அந்த ஷாப்பில் கிடைக்கல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து வாங்கிட்டோம். ஷாப் லொக்கேஷன் ஒன்றா நான் போடுறேன் கீழே. அதுக்கப்புறம் இந்த மெமரி கார்டும் ஒன்று சாண்டிஸ்க்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரோன்னு சொல்லிட்டு எதையும் ஒன்று வாங்கியிருக்கோம். இதை செட்டப் பண்ணுற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் நான். நம்ம GoProவில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. சரி நானும் போடுறேன். போகிறப்போ நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ரஃப், நான் போகிறப்போ நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கீழே போயிட்டு பைக் எடுக்கிறப்போ அப்படியே தொடர்ந்து vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஃபைனலாக அந்த மைக் அடாப்டர் வாங்கிட்டோம். காசு கொஞ்சம் நிறைய செலவாகிட்டே இருக்குது. பட் என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும்ல. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த கோப்ரோவோட மைக் அடாப்டர் ஒன்று, அப்புறம் 128 GB எக்ஸ்ட்ரீம் ப்ரோ சாண்டிஸ்கோட மெமரி கார்டு ஒன்று வாங்கிட்டேன். ஓகே முடிஞ்சுது. ஓகே ஆஃப், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கூடவே உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அதே போல் நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அண்ட் எப்போவுமே சொல்கிறது தான், ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணுறப்போ சேஃபாக ரைட் பண்ணுங்கள். அதே போல் ஹாப்பியாக இருங்க, மற்றவங்களுக்கும் ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, GoPro செட் பண்ணுற வீடியோ எப்படி மவுண்ட் பண்ணணும் அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதுபோல் ஏதாச்சும் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் போடுறேன். இல்லைனா ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போடுறேன். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்னா வீடியோ எடுக்கிறேன். ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே பாய்.